ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி யூனியன் வங்கியில தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஒரு 1000+ வேக்கன்சியோட உங்களுக்கு வந்து வந்திருக்கு. உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கும் இதுக்கு ஜாப் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு 25Kக்கு மேல உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ சிட்டி யூனியன் பேங்க்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், சீஃப் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர், ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு வந்து போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, ஸோ இங்க மேல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அப்ளை லிங்க்னு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் ஹியர் டூ அப்ளைன்னு. இந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான பேஜுக்கே வந்து உங்களுக்கு டைரக்ட்டா வந்து ரீடைரக்ட் ஆகி போகும். இதில வந்து பாருங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லேருந்து லொகேஷனு, ஸோ டெஸ்டினேஷன் இந்த மாரி எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதில ரெஃபரன்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரெஃபரன்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு 2 ரெஃபரன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 2 ரெஃபரன்ஸ் வந்து நீங்க குடுக்கணும். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஃபரன்ஸ்ல வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். இதில வந்து சிட்டி யூனியன் பேங்க்ல வொர்க் பண்றவங்களோட ரெஃபரன்ஸ் தான் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க யார் வேணாலும் இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து குடுக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்க குடுத்து நீங்க வந்து சப்மிட் பண்ணா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்தரா வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கான ப்ராசஸ்க்கு வந்து இங்க கூப்பிடுவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அவங்க வந்து கால் பண்ணுவோம். அதாவது ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நாங்க கூப்பிடுவோம் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான இன்டிமேஷனுமே வந்து வராது. ஸோ இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் 22 மேக்ஸிமம் 27 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த டிகிரிய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டன்ஸோ இல்லன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து நாட் அலோவ்ட் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு. அடுத்தது வந்து பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்க நீங்க வந்து ப்ரிஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸா வந்து JAIIB இல்ல CIIB நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 24 இருக்கணும். மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்லாம் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 3 இயர்ஸ். ஸோ கிளர்க் கேட்டகரியில வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டார்ல வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, சேலரி வந்து பார்த்தோன்னா, ஆஸ் பர் உங்களோட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்து வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து சேலரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா, ஒரு 30,000 கிட்டக்க தருவாங்க. அதே நீங்க மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 40,000 கிட்டக்க சேலரியே வந்து வரும். ஸோ அடுத்து பிரான்ச் மேனேஜருக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்குமே வந்து நீங்க கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்க ப்ரிஃபரன்ஸா குடுத்துருக்காங்க. அதே மாரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட் 25 மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மீதி இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதில ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இந்த போஸ்டிங் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.